குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. The multi organ failure அப்படின்னு வரும்போது or dysfunction அப்படின்னு வரும்போது முதல் அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு மூளையில் ஆரம்பித்து கடைசியில் அந்த தாக்கம் மூளையினுடைய வேலை திறமையை குறைக்கும் போது இந்த நோயாளி ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி செல்லுகிறார். தலையில் அடிபட்டாலோ இல்லை உடம்புல எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலோ எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ இரத்த சேதம் அதிகமானாலோ கேன்சர் வியாதியும் சில சமயங்களில் பேஷண்ட் வரும்போதே பலவிதமான உறுப்புகளையும் ஏற்கனவே தாக்கப்பட்டு அந்த தாக்கத்தோடு வருவாங்க. முக்கியமானது ட்ரக்ஸு, இது கூட மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு வந்தால் ஒரு உறுப்பில் ஆரம்பித்தது எல்லா உறுப்புகளுக்கும் காட்டுத்தீ மாதிரி அப்படியே பரவி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நோயாளி. வணக்கம், நக்கீர நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. சென்சிட்டிவ்னா வேறு ஏதோ வாரை பற்றியோ இதை பற்றியோ நான் பேசலை. இதுவும் ஒரு வகையில் ஒரு யுத்தம்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படுற அந்த குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய யுத்தம். என்னடா அது நம்ம எதிர்பார்க்காத நிலைமையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு இருந்த ஒரே ஆதாரம், அந்த ஆதாரத்துக்குரியவர் பாதிப்புக்கு ஆளாயிட்டாரே அப்படின்ற ஒரு கவலை. பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நோயாளிக்கு அநேகமாக கவலை இருக்காது. அது ஏன் அப்படின்ற நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு பரவலாக தெரிஞ்சிக்கக்கூடிய விளக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா உள் உறுப்புகளின் செயல் இழப்பு அப்படின்னு இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்லலான்னு பார்க்குறேன். அதாவது இதுக்கு இங்கிலீஷில் சொல்லப்போனால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் MODS அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இது ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். இப்படி ஒரு வியாதிக்குள்ள ஒரு சூழ்நிலை உருவாகலாமா, இதற்கு யார் காரணம், இது எப்படி உருவாகிறது அப்படின்றதுக்கெல்லாம் சில விளக்கங்களை நான் தரலாம் என்று இருக்கிறேன். எப்படின்னா மல்டி ஆர்கன் அப்படின்னாலே ஒன்று அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட உள்ளுறுப்புகள். அந்த ஆர்கன் அப்படின்றது எதை நாங்கள் மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்றியமையாத ஒரு முக்கியமான உள்ளுறுப்பு. இதற்கு சில உதாரணங்களை நான் சுலபமாக கூறிவிடலாம். நீங்களே கூட சொல்லிடலாம். முக்கியமான உள்ளுறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா பிரெயின், ஹார்ட்டு, நுரையீரல், லிவர், பேங்க்ரியாஸ், கிட்னிஸ், இரத்த நாளங்கள், இரத்தமே, பிளட்டு, வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அப்படி நம்ம வகை பிரித்து கொள்ளலாம். இந்த மாதிரியான நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்முடைய உடல் என்பது ஒரு நல்ல டிசைன்டு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் வேலை செய்கிற ஒரு ஊர்தியை கூட நம்ம ஒரு இணையாக வச்சுக்கலாம். ஒரு கம்பேர் பண்ணணுன்னா ஒரு நல்ல ஒரு எல்லா வசதிகளும் கொண்ட ஃபெசிலிட்டிஸையும் கொண்ட ஒரு கார், ஒரு வாகனம் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் இருந்தாலும் முக்கியமானது அந்த டயரில் காற்று இல்லைன்னா வேஸ்ட்டாக போகுது. நீங்கள் என்ன தான் ஃபாரின் இன்ஜின் வச்சு ஒரு ஃபாரின் ஃபியூயல் போட்டு எல்லா விதமான ஆட்டோமேட்டிக்கு சிஸ்டங்கள் உள்ளே இருந்தாலும் டயரில் காற்று இல்லைன்னா வண்டி ஓடாது. எல்லாம் நல்லா இருக்குது, ஹார்ன் சரியில்லைன்னா கூட வண்டி ஓட முடியாது. ஓடும், ஆனால் விபத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்டியரிங் ப்ராப்ளம் இருந்தால் அதில் ஒரு பிரச்சனை, ஒரு என்ஜின் ஒரு பிரச்சனை, பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி நம்முடைய உடல் உறுப்புலேயும் எல்லா வகையான ஒரு பாகங்களும் ஒன்றோட ஒரு புரிந்து கொள்ளுதல் மூலமாக தான் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கின்றன. ஆனால் சில சமயங்களில் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது முதல் அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒரு உடம்புக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காருக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ஜின் சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர்
த கண்ட்ரோலிங் சென்டர், தட் இஸ் த பிரெயின். ஸோ இந்த மூளை என்பது மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ தான் நான் ஒரு எமர்ஜென்சியில் ஒரு வயதான அம்மையாரை நான் பார்த்து விட்டு வர்றேன். அவங்களுக்கு ஏறக்குறைய 87 88 வயசு, 87 88 வயசு சொல்கிறாங்க. காலையிலேருந்து என்னென்னு கேட்டால் பேச்சுக்கு குரல் இல்லை, நாங்கள் என்ன கூப்பிட்டாலும் பேசாமல் இருக்காங்க, ஒரு மாதிரி மயக்க நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஒரு நினைவாற்றல் இல்லை, கூப்பிட்ட குரலுக்கு எந்த விதமான ஒரு மூமெண்ட்டு அசைவம் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முதுமை, ரெண்டாவது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதா இருக்கலாம், மூன்றாவது ஒரு இன்ஃபெக்ஷன் எதனா பிரச்சனையாக இருக்கலாம், நான்காவது பிளட் சுகரோ இல்லது அந்த உப்பு சத்தோ இல்லது சிறுநீரகத்தினுடைய வேலைத்திறமையினுடைய குறைபாடு காரணமாகவோ இல்லை லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது காரணமாகவோ, எப்படி இருந்தாலும் இந்த எல்லா விதமான உள்ளுறுப்புகளுடைய சேதம் முதல்ல எதை பாதிக்குதுன்னு சொன்னால் மூளையை தான் பாதிக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிபி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க, நீர் சத்து ரொம்ப குறைஞ்சிருக்குது, பிளட் சுகர் பார்த்தா 800க்கு மேலே இருக்குது. இப்படி பலவிதமான காரணங்கள்னால அந்த அம்மாவினுடைய முதல் அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக பேசலை. ஸோ மூளையினுடைய ஆற்றல் வேகமாக குறைஞ்சி போச்சு. எனவே இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் ஆர் டிஸ்ஃபங்க்ஷனில் முதலிடம் வகிப்பது மூளை, அதனுடைய வேலை திறமை குறைவுதல். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸே சரியாக வேலை செய்யலைன்னா மற்ற உறுப்புகளுக்கு ரொம்ப ஃப்ரீடம் ஆகிட்டு போகுது. தலையே காணுங்க, அப்போ நாங்கள் மட்டும் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்குதான். இதுக்கு பேர் தான் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கேயோ ஒரு மூளையில் ஆரம்பித்து கடைசியில் அந்த தாக்கம் மூளையினுடைய வேலை திறமையை குறைக்கும்போது இந்த நோயாளி ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி செல்லுகிறார் என்பதில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எனவே தலையில் அடிபட்டாலோ இல்லை உடம்பில் எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலோ, எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ, இரத்த சேதம் அதிகமானாலோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ இந்த பல் உறுப்புகள் செயலிழந்து போவதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிபடுதல், இன்ஜுரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி பேஷண்ட் வந்தோடனேயே நாங்கள் முதல் கேள்வியாக என்ன கேட்குறோம், எங்கேயாவது அடிபட்டுருக்குங்களா. சில சமயங்களில் இந்த அடிபட்டு இருக்கிறது அந்த ஹிஸ்ட்ரியை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துடும். ஸோ எங்ககிட்ட எப்படி பதில் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்வாங்க. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் உள்ள மூளைக்குள்ளே மூளை சிதைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்புறமா அந்த ஒரு வேளை அந்த நோயாளி பிழைச்சி கொண்டா நினைவு வந்த பிறகு சொல்லுவாங்க, ஆமாம்மா நான் அன்றைக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏமா சொல்லலைன்னு கேட்டால் எனக்கு தெரியல, அது சொல்லணுன்னு கூட தோணலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்ஜூரி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காரணம். இந்த மாதிரி இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு போகிறது முக்கியமாக மூளையினுடைய வேலையை வேகமாக குறைப்பது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ விஷக்கிருமியினுடைய தாக்கங்கள். இது மூளையும் பாதிக்கலாம், லங்ஸையும் பாதிக்கலாம், நுரையீரலையும் கல்லீரலையும் பாதிக்கலாம், லிவரையும் பாதிக்கலாம், கிட்னியும் பாதிக்கலாம், இரத்தத்தினுடைய தன்மையை மாற்றலாம். எப்படி வேணுமானாலும் இந்த இன்ஃபெக்ஷனுடைய தாக்கம் உடம்பில் ஏறி இதனாலேயே பல்வேறு உள்ளுறுப்புகள் சேதமாகிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். அப்புறம் இரத்த ஓட்டத்தினுடைய தன்மை மாறுபடுதல். முக்கியமாக இந்த பிளட் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீமோக்ளோபின் வெறும் 2.3 அவ்வளோ கம்மியாக இருக்குது அந்த பேஷண்ட்டை கொண்டு வரும்போதே ஒரு மயக்க நிலைமையில் தான் கொண்டு வராங்க. அப்புறம் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வேறு கலந்துருக்கு. இப்படி ஒரு ரத்தம் குறைந்து போகிற நிலைமை. சில சமயங்களில் இந்த ரத்தம் சுண்டி போகிற நிலைமையும் இருக்குது, ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த டெங்கு ஃபீவரில் இதை நாங்கள் ரொம்ப அதிகமான அளவில் பார்த்துட்டு இருந்தோம். ஆகவே தான் இந்த டெங்கு காய்ச்சல் வர்ற நோயாளிகளுக்கு நாங்கள் எதை அதிகமாக கொடுக்குறோமோ இல்லையோ போதுமான அளவு நீர் சத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அப்படி வரும்போதே இந்த ரத்தம் சுண்டுகிற அந்த நிலைமையிலிருந்து அவரை நம்ம காப்பாற்றும் போதே என்ன ஆகிறார், பேஷண்ட்டு தெளிவாகிறார், நல்லாயிடுறார். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு.
பிளேட்லெட்டு முக்கியம்தான், இந்த தட்டணுக்கள் குறையிறது. அதை விட முக்கியம் வந்து அந்த ரத்தம் வந்து இறுகாமல் பார்த்துக்கிறது. சில சமயங்களில் இந்த இன்ஃப்ளமேஷன், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் லைக்கு சுகர், முக்கியமாக கொலஸ்ட்ரால், சில சமயங்களில் இந்த தைராய்டு ப்ராப்ளங்கள், அப்படி எது வேணாலும் இந்த உள்ளுறுப்புகளை பாதிப்பதற்கு போதுமானதாக இருக்குது. அப்புறம் இருக்கவே இருக்குது கேன்சர் வியாதியும் சில சமயங்களில் பேஷண்ட் வரும்போதே, நோயாளி வரும்போதே பலவிதமான உறுப்புகளையும் ஏற்கனவே தாக்கப்பட்டு அந்த தாக்கத்தோடு வருவாங்க. நாங்கள் ஒன்றை பார்க்கும்போது இங்கே தான் பாதிப்பு இருக்குதுன்னு நினைப்போம். அப்புறம் அடுத்த உறுப்புக்கான டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் இந்த பெட் ஸ்கேன், ஹோல் பாடி ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா தலை உள்ள உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் அது பரவி இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரில் இருப்பாங்க. சரி, முக்கியமானது ட்ரக்ஸு, நம்ம போதை வஸ்துகள். நிறைய சமயங்களில் இதை நம்ம கொஞ்சம் லகுவாக எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது கூட மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு வந்தால் ஆமாம். ஒரு நோயாளி இன்றைக்கி ஒரு ஆல்கஹால்லேருந்து வெளிவர முடியாமல் 24 ஹவர்ஸ்லேயும் குடிச்சிட்ருக்காருன்னா அந்த லிவர் பாதிப்பு அதிகமாக என்ன ஆகும்னா அது நிமித்தமாக இந்த பிளட் கொயாகுலேஷன் ப்ராப்ளம் ஆகிடுது, லிவர் ஃபெயிலியர் ஆகிடுது, பிலிருபின் ஜாண்டிஸ் எல்லாம் அதிகமாகுது. அது நிமித்தமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அமோனியா என்ற ஒரு நச்சு பொருள் ரத்தத்தில் அதிகமாக கலக்கும்போது மூளையை தாக்குது. இப்படி ஒரு உறுப்பில் ஆரம்பித்தது எல்லா உறுப்புகளுக்கும் காட்டு தீ மாதிரி அப்படியே பரவி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நோயாளி எதுக்குமே கட்டுப்பட முடியாத அந்த நோயாளியை நாங்கள் இழக்க வேண்டியதாக இருக்குது. எனவே இந்த பல உறுப்புகள் சிதைஞ்சிருக்கிற சூழ்நிலையை நாம் எப்படி அணுகலான்னா ஒரு ஓவரால் அசஸ்மெண்ட் பண்ணணும். வெறும் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நம்ம எட்டி பார்த்துட்டு அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்து வைத்தியம் பண்ணுறது தவறான சிகிச்சை. எல்லா உறுப்புகளையும் ஓரளவுக்கு நம்ம அடிக்கடி செக்கப் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக எதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமோ, திரும்பி கொண்டு வர முடியுமோ, அதில் நம்ம தயக்கம் காட்டாமல் அக்ரெசிவ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு தீவிர சிகிச்சைக்கு அவங்கள உட்படுத்தி நம்ம இப்போ தேவைப்பட்ட டயாலிசிஸ் பண்ணோமா, டயாலிசிஸ் பண்ணுங்கள். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு சர்ஜரி பண்ணணுமா அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுமா பண்ணுங்கள். மூளைக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா கொடுங்க. இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணுமா பண்ணுங்கள். அப்படி லங்ஸினுடைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணுமா பண்ணுங்கள். அதுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படும், டயாலிசிஸ் தேவைப்படும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கூட சம்டைம்ஸ் தேவைப்படுது. ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த உறுப்பு அதிகமான அளவில் பாதிப்பு இருக்குதோ, இன்றைக்கி வந்து இந்த மாற்று சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சை எல்லாம் வந்துருச்சு நம்மக்கிட்ட. அதனால் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பேஷண்ட்டு கோமாவில் கொண்டு வருவாங்க, கடைசியில் ஒரு 3 மாதம் அவரோட போராடி கடைசியில் லிவரோ கிட்னியோ எது அதிகமான அளவில் சேதமாகி இருக்குதோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு நன்கொடையாளர் ஆர்கன் உறுப்பு தானம் பண்ணுறவங்க இருக்கும்போது, அது தகுந்த உறுப்பு தானம் உள்ளவர்களாக இருக்கும்போது அதை நாங்கள் அந்த சிகிச்சைக்கு அவங்க உட்படுத்தும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம கொடுக்கலாம், நாட் த குவான்டிட்டி. ஆர்கன் எந்த சிகிச்சைக்குமே இது பொருந்து நான் சொல்கிற வார்த்தை. அதாவது ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோன்னு சொன்னால் முதலாவது அதனுடைய நோக்கமே அவங்களுக்கு இன்னொரு 100 வருஷத்துக்கு நீ கவலைப்பட வேண்டாமா, நீ 100 வருஷத்தை தொட்டுட்டு தான் நீங்கள் மரணத்தை சந்திப்பீங்க அப்படின்ற எண்ணம் இல்லை. இருக்கிற காலத்து வரைக்கும் அவங்களால ஒரு உபயோகமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் தான் எங்களுடைய எண்ணமெல்லாம் இருக்கும். ஏன்னா சில சமயங்களில் இதை சமுதாயம் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறத எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். அவ்வளோதானா டாக்டர், அவ்வளோதான் இருப்பா, அது நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணவர், ஒரு கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணவர் இன்றைக்கி நல்லா தான் இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் 6 மாதம் கூட அந்த கேன்சர் பேஷண்ட்னால் உயிர் வாழ முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட உடம்பினுடைய வாகு, நாம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட், அந்த உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அவங்களுக்கு உள்ள வேறு மற்ற பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. பட் என்ன பண்ணினாலும் ஒரு
நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கொடுக்கறதுல தான் டாக்டருடைய எண்ணங்கள், அப்ரோச் எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு நீண்ட கணிசமான அளவு ஆயிலும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர, இந்த சிகிச்சை பண்ணால் 3 மாதம் இருப்பார், இந்த சிகிச்சை பண்ணால் 30 வருஷத்துக்கு பயம் வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் வேறு வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது. எனவே நம்முடைய இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியரை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது திருப்பி நான் அதே தான் சொல்கிறேன். கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதில் நீங்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை, உடம்பு, உள்ளம் இருந்தால் போதும். அதை வச்சு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வாழ்ந்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். செவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்கிறோம். அது உண்மை தான். அது யாருக்கோ சொல்லிட்டு போனதில்லை, நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் அது சொன்ன வார்த்தை தான் அது. இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நான் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கு மருத்துவருடைய கண்காணிப்பு தேவை, அரசாங்கத்தினுடைய சில கட்டுப்பாடுகள் தேவை, நமக்கே ஒரு கட்டுப்பாடு தேவை. மெயினாக இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு வேக்சின் போடணுமா, கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கணும். ஒரு தடுப்பு மருந்து செய்யணுமா, செஞ்சுக்கணும். ஒரு சிறிய பிரச்சனை தானேன்னு சொல்லி அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. என்னுடைய இந்த 52 வருட மருத்துவ வாழ்க்கையில் நான் பார்த்தது, 2 கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் அந்த நோயாளி அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனே மருத்துவமனைக்கு வரார். இதை நான் பார்த்து மாஞ்சி போகிறேன். ஏன் இந்த இதை உங்களுக்கு நோயாக தெரியல அப்படின்னு வரும்போது, அந்த 2 கம்ப்ளைண்ட். ஒன்று, அதில் வலி இருக்கணும், இல்லைன்னா ரத்தமாக ஊற்றணும். இந்த பெயின் அண்ட் ப்ளீடிங், இந்த 2 கம்ப்ளைண்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் அது ஒரு வியாதியாகவே அந்த நோயாளி கருதுறதில்லை. நாங்களாக கேட்கணும், ஏமா இது 6 மாதமாக இந்த கட்டி இருக்கேம்மா, என்னம்மா அது என்ன ஒன்றும் பண்ணலை டாக்டர், என்னம்மா பண்ணணுன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அது வலி இல்லை, அதுலேருந்து சீல் கீழே எதுவும் வரல, ரத்தம் வரல, அது பாட்டுக்கு இருக்கட்டுமேன்னு விட்டுட்டோம் டாக்டர். இது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு வெக்கமாக வேறு இருந்துச்சு டாக்டர். அதனால் நாங்கள் சொல்லாமல் அப்படியே இப்போ பார்த்தா நோய் உடம்பு பூரா பரவிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு. அது உண்மையா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். இன்னமும் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 கம்ப்ளைண்ட்டில் முக்கியமாக ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுதான். பேஷண்ட் முந்தா நேற்று கூட ஒரு முக்கியமான ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பரை நான் இழக்க வேண்டியதாகிடுச்சு. அவருக்கு 56 வயசு தான், பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டு, 2 பெண் குழந்தைங்க இருக்குது, லைஃப்பை செட்டில் பண்ண வேண்டியது. அவர் ப்ரெஷர் 16 வருஷமாக இருக்குது, 40 வயசுலேருந்து இருக்குது. அன்றைக்கி ராத்திரி அவருக்கு முதுகு வலி இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் லேசாக மூச்சு வாங்கிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டேன், ரொம்ப கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்குது அப்படியே சொல்லி என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஆகி ஏர்லி மார்னிங் பார்த்தா குட் நாட் பி சேவ்டு. அவரால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு அவர் போகிறார். இது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, அவருக்கு நெஞ்சு வலி ஒன்றும் சொல்லலை டாக்டர், முதுகு தான் வலிச்சதுன்னு சொன்னார், நான் தைலம் தடவி விட்டேன் அப்படின்றாங்க. ஸோ எனவே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த தொப்புளுக்கு மேலே உடம்பில் எந்த பகுதியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், இது ஏன் இருதய ப்ராப்ளமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு டாக்டர்கிட்ட வந்துடுங்களேன். அது அப்புறம் எங்கே பொறுப்பது. இப்போ என்ன ஆகுது, வலி இல்லை. முக்கியமாக இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வலியே இருக்காது, சைலண்ட் அட்டாக் வரும். ஸோ இப்படியாக நாங்கள் சில முக்கியமான கட்டத்தை நாங்கள் இழந்துடுறோம். அந்த கோல்டன் ஹவரை நாங்கள் இழந்துடுறோம். ஸோ நோயாளி இழந்துடுறார். ஒரு தேவையான அளவு சிகிச்சை பண்ண முடியாமல் நிறைய உயிர்கள் இன்றைக்கி பலியாகி கொண்டிருக்கிறத கண்கூட பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. எனவே நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம், ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுங்க, மற்றதெல்லாம் தானாக வந்துடும். ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் எதையும் செய்ய முடியும். முக்கியமாக இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் போயிடுச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்கன் என்னமா சொல்கிறாங்க, ஒரு படி ஏறினா 2 படி சறுக்கும். ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்கன் நான் மட்டும் சளைச்சவனா அப்படின்னு சொல்லி அதுவும் ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்ஹெல்த்தி காம்படிஷன் நடக்குதுங்க. இதெல்லாம் நாங்கள் தவிர்க்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், எந்த நோயாக இருந்தாலும் நீங்களாகவே சுய வைத்தியமாக பண்ணாதபடி, கை வைத்தியமாக பண்ணிக்கொள்ளாதபடி அதை டாக்டர் பொறுப்பில் விட்டுடுங்க. அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு விட்டுட்டிங்கன்னாவே அது அவருடைய வேலை.
மருத்துவமனையினுடைய வேலை அப்படின்ற நீங்கள் அந்த என்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாகுதோ அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியருடைய சிச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.